இப்ப ஏன் இப்படி அமைதியா இருக்கிய? ஏண்டி என்னடி பேச சொல்ற? எதுவும் பேசுற மனநிலையிலேயே நான் இல்ல. டாக்டர் பார்த்தல்ல, அத கையோட வீட்ல வந்து சொல்லிருக்கணும்ல. ஏன் சொல்லலன்னு தான் நேத்து ஃபுல்லா விளக்கம் கொடுத்தேனே. எம்பிட்டு பெரிய விஷயம். இத்தனை நாள் வீட்டுக்கு தெரியாம இருந்திருக்கேடி. மயிலக்கா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அத மீறியும் நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். மயிலக்கா வாயாலேயே சொன்னா நீங்க சந்தோஷப்படுவியே நினைச்சேன். அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டாங்க. அவங்கள பார்க்க கூட்டிட்டு போனதுக்கே நீங்க என்கிட்ட அம்புட்டு கோச்சுக்கிட்டிய. ஆனாலும் பல தடவை நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணாத. முடியலையே, நான் என்ன பண்றது? எதெல்லாமோ சொல்ற, இத உன்னால சொல்ல முடியலையாடி? நீ நினைச்சா சொல்லி இருந்திருக்கலாம். எப்படி? அவ பேர் எடுத்தாலே கோவப்பட்டேன், சண்டை போட்டேன். ஆனா நீ அதையெல்லாம் மீறி அவ மாசமா இருக்கிற விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. நீங்க என்ன பேசவே விடாதீங்க. ஆனா கடைசியில எல்லா பழியும் தூக்கி என் மேல போட்டுருங்க. எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கணுங்கிறதுக்காகவே தான் எங்க அம்மா என்னைய பெத்து போட்டிருக்காங்க பாருங்க. சரி சரி விடுங்க. எதுக்கு நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் பேசிக்கிட்டு? அதான் விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல. ஏய், விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் குழப்பம் தெரியலையேடி. ஐயோ, என்ன முடிவெடுக்கிறது, ஏது முடிவெடுக்கிறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவர் எனக்கு மேல நிறைய குழப்பத்துல இருக்காரு. ஐயோ, இப்ப என்னதாண்டி முடிவெடுக்கிறது சொல்லு. அத்தை, என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அத்தை, நமக்கு ஒரு குழப்பமும் வேணாம். மாமா சொல்ற மாதிரியே போவோம், பாப்போம், வந்துருவோம். என்னடி, நம்ம வீட்டு வாரிசை சுமந்துகிட்டு இருக்கா, அவளை விருந்தாளி மாதிரி போய் பாத்துட்டு வரலாங்கிறியே. வேற வழி இல்லையா அத்தை? முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. தப்புல ஆரம்பிச்ச கல்யாணத்துல எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்கு. வயித்துல பிள்ளையோட இருக்கிறவள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரியான தப்பா பண்ணி வச்சிருக்கா. அதுக்காக அவளை அப்படியே விடவும் முடியாதுரி. அது நம்ம வீட்டு குழந்தை. ஐயோ, அத பத்தி யோசிச்சு யோசிச்சு ராத்திரி பூரா தூக்கமே போச்சு. அத்தை, சில விஷயத்தெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது. நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியா அப்படியே அவங்க போக்கிலே விட்டுறணும். ஏய், இப்படி எல்லாம் பேசுறதுக்கு நல்லா தாண்டி இருக்கும். ஆனா நடைமுறையில சாத்தியமா என்ன? நம்ம வீட்டு வாரிசு, பையனோட வாழ்க்கை எல்லாமே யோசிக்கணும்ல. ஊர்ல எத்தனையோ குடும்பங்க இருக்கு, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் வாழறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வராத விசித்திரமான பிரச்சனை நம்ம வீட்டுக்கு மட்டுமே வருது. ஷோ, ஏமா, நம்ம வரோன்னு மயிலுக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் அத்தை. உள்ள வாங்க. வாங்க. அத்தை, அத்தை நீங்க வாங்க உட்காருங்க. அக்கா வாங்கக்கா உட்காருங்க. வாங்க அத்தை, வாங்க. உட்காருங்க. வாங்கக்கா உட்காருங்க. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை, என்னங்க குடிங்க. இல்ல வேணாமா. என்னங்கக்கா? அக்கா, ராஜி, அத்தை எல்லாத்தையும் குடுமா. சரிங்க அத்தை. அக்கா இந்தாங்க, அக்கா இந்தாங்க. பரவாயில்ல, இங்க வச்சிடலாம். இதெல்லாம் சாப்பிடுங்க அக்கா, உங்களுக்கு தான்.
அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? ம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மாத்திரைலாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். அத்தை அத்தை என்னாச்சு? ஏன் அழறீங்க? எம்பிட்டு சந்தோஷமான விஷயம். குடும்பமே சேர்ந்து கொண்டாட வேண்டிய விஷயம் இது. ஆனா யாருக்குமே தெரியல. ஏதோ ஒரு பேச்சுல தெரிய வரணும்னு இருந்திருக்கு. கண்ணை தொடங்க. அத்தை அழாதீங்க அத்தை. ஏமா எத்தனை மாசம் இது? 4வது மாசம் அத்தை. ஆமா, அடுத்த செக்கப்க்கு எப்ப போகணும்? அது இன்னும் 2 வாரத்துல போகணும். அதான் உங்க புள்ள பெரிய கார் எடுத்துக்கிட்டு வந்து செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. மா நீ சும்மா ரெடி. கட்டின பொண்டாட்டி அம்மா வீட்டுல வந்து வாய் வயிறுமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவளை பத்தி எந்த கவலையும் இல்ல அவருக்கு. கோயிலு அங்க இங்கன்னு எவ்வளோ ஒருத்தி கூட சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. மா நீ கொஞ்சம் பேசாம இரு. எதுக்கு பேசாம இருக்கணும்? நீ ஒரு தப்பு பண்ணேன்னு எல்லாரும் சேர்ந்துகிட்டு என்ன பேச்சு பேசினாங்க. வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க. இப்போ அவங்க பையன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் அதையும் பார்த்துக்கிட்டு எப்படி கமுக்கமா இருக்காங்கன்னு பாரு. நான் எங்க போன உங்க அப்பாவை அந்த அடி அடிச்சாங்க. மா நீ தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருமா. ஏன்டி சும்மா இருக்கணும்? இல்ல எதுக்கு சும்மா இருக்கணும்னு கேக்குறேன். நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? பெத்த பொண்ணு வாழ்க்கை இழந்துட்டு புள்ள தாச்சா வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்க்கும் போது எனக்கு வயிறு எரியுது. ஆனா உங்க பையன் பண்றதெல்லாம் நியாயமே இல்லைங்க. அவர் என்னென்ன பண்ணாருன்னு நாங்க கோர்ட்ல போய் சொன்னோம்னா அவ்வளவுதான். உங்க குடும்பத்துல தான் எல்லாருக்கும் பிரச்சனை. ஏங்க அத்தை அக்காவை பார்க்க வந்திருக்காங்க. பார்க்கட்டுமே, பேசட்டுமே. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அக்காவும் அத்தையும் பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருங்களேன். ஏன் சண்டை போடுற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? இத பாரு மயிலு, எனக்கு உன் மேல கோபம் இருக்குதான், வருத்தம் தான். இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி நீ கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அத்தை இதெல்லாம் இப்ப பேசணுமா? இரு, என் மனசுல இருக்கிறத நான் பேசிடுறேன். கல்யாணம் பண்ணிட்டு நீ அந்த வீட்டுக்கு வந்தியே, வந்த பிறகாவது நீ உண்மையை சொல்லியிருக்கணும். இது பாரு, உன் படிப்பு விஷயம், வயசு விஷயம் எல்லாம் தெரிஞ்சதும் நாங்க கோவப்பட்டோம் தான். உன்னை உன் வீட்டுக்கு போக சொன்னோம் தான். அத நாங்க யாரும் மறுக்கல. ஆனா நிரந்தரமா நீ இங்க இருக்கணும்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்ல. காலம்தான் எல்லா காயத்தையும் ஆத்துன்னு நினைச்சேன். ஆனா வந்து சேர்ந்த கையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நின்ன. கோர்ட்டு, கேஸ், ஜெயிலுன்னு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாத மாதிரி செஞ்சேன். என்னங்க மறுபடியும் பழிய போடுறதுக்காக தான் இந்த வீட்டு வாசப்படி ஏறி வந்திருக்கீங்களா? ஏங்க உங்களுக்கு சமாதானமா போகணுங்கிற ஆசையே இல்லையா? உன் அத்தை சமாதானம் பேசுற மாதிரியா பேசுறாங்க? குத்தி குத்தி குத்தியில காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசுல இருக்கிறத மைனாக்கா கிட்ட பேசுறாங்க. அது பிடிக்கலன்னா அக்கா சொல்லட்டும். நீங்க எதுவும் சொல்லாதீங்க. மா நீ கொஞ்ச நேரம் உள்ள இருக்கியா? முடியாதுரி, நான் இங்க தான் இருப்பேன். அத்தை நீங்க காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இத பாரு மயிலு, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ வேலைக்கெல்லாம் போறேன்னு மீனா சொன்னா. ஏன் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்ல போறியாடா? புருஷங்காரன் கைவிட்ட பொண்ணு வேற என்ன பண்ணுவா? மா நீ கொஞ்ச நேரம் பேசாம இருன்னு சொன்ன.
இத பாருமா, நாங்க அம்போன்லாம் விட்டுற மாட்டோம். அதான் விட்டுட்டீங்களே. உங்க மகன் என் மகளை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிருக்காரு தெரியுமா? வயத்துல சந்தோஷமா புள்ளையோட போய் அவர்கிட்ட சொன்ன போனவள என்னெல்லாம் பேசிருக்காரு தெரியுமா? எந்த பொண்ணு கேட்க கூடாத வார்த்தை அவர் சொல்லிருக்காரு. மயிலு, எனக்கு தெரியும் மயிலு. மீனா சொன்னா அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா, மன்னிக்க முடியாத தப்புதான். அவன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கவே கூடாது. அவன் பேசினதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இத பாருமா, என்னென்னமோ நடந்துருச்சு. அதுக்காக உன்னோட குழந்தைய நாங்க அப்படியே விட்டுற மாட்டோம். உன் வயித்துல வளர்றது எங்க வீட்டு குழந்தைம்மா, எங்க வீட்டு வாரிசு. ஓ, அப்போ குழந்தைய விட்டுற மாட்டோம்னா இவளை விட்டுருவீங்களா? என்ன பண்ண சொல்றிய? கையோட கூட்டிட்டு போக சொல்றீங்களா? அது இப்ப முடியுமா? கூட்டிட்டு போற மாதிரியான விஷயமா நடந்திருக்கு? வரதட்சணை கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ்னு கோர்ட்ல தான் அவ்வளவு கேஸ் கொடுத்து வச்சிருக்கீங்களே. இது பாருங்க, நல்லா ஜெயிலுக்கு போவேன் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதையும் நடத்தி காட்டிட்டீங்கல்ல. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு இவளை அப்படியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுங்க. அப்படின்னா இவ இங்கேயே இருப்பா? அக்கா போக சொல்லுங்கக்கா கொஞ்சம். நாங்க கண்ணுங்கருத்துமா இவளை பாத்துக்கணும். உங்க மக அங்க இருந்துகிட்டு கடவை கூட ஊற சுத்துவான். நாங்க கண்ணுங்கருத்துமா இவளை பாத்துக்கணும். உங்க மக அங்க இருந்துகிட்டு கடவை கூட ஊற சுத்துவான். இத பாருங்க, என் மகன் யார் கூட பேசுறான், என்ன பேசுறான்னு நான் பாத்துக்கிறேன். கண்டிக்கணும்னா அவனை நான் கண்டிக்கிறேன். குழந்தைய பத்தி மயிலு கவலைப்பட வேண்டாம். அத சொல்லிட்டு போதான் வந்திருக்கோம். இருங்க இருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. குழந்தை பிறந்ததும் கையோட குழந்தைய தூக்கிட்டு போயிருவீங்களா? அது எப்படி முடியும்? நீ இரியா. ஏங்க குழந்தைய நீங்க இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா என் பொண்ணு மயில் வாழ்க்கைக்கு என்ன பதிலு? ஏங்க அக்கா மாசமா இருக்கிறது நேத்துதான் வீட்டுக்கே தெரிய வந்தது. இன்னைக்கே எல்லாத்தையும் முடிவு பண்ணி சட்டுப்பட்டுன்னு முடிச்சு வச்சிடணும்ல. கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். என்ன பொறுமையா இருக்கணும்? மா கொஞ்சம் அமைதியா இருமா. கொஞ்சம் அமைதியா இரு மயிலே, நான் பேசிக்கிறேன். வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். இவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க, அம்பிட்டுதான். கூட்டிட்டு போறேன்னு இவங்களும் சொல்லல, கூடவே போறேன்னு நானும் சொல்லல. நீ எதுக்கு தேவையில்லாம குறுக்க பேசிக்கிட்டு இருக்க? உனக்காக தாண்டி பேசிக்கிட்டு இருக்கிற மயிலு, அது கூட உனக்கு புரியலையா? உன் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறேன்னு சொல்றாங்கடி. அப்படிலாம் யாரும் சொல்லல. இத பாருங்க, அந்த அளவுக்கு ஈவே இருக்கலாத மனுஷங்க கிடையாது நாங்க. உங்களோட இறக்க குணத்தை தான் நாங்க பார்த்தோமே. வீட்டுக்கு வந்த மருமகளை தெருவுல இறக்கி விட்ட குடும்பம் தானே நீங்க. நியாயம் கேட்க வந்த மாமனார அடிச்சு நொறுக்கிற குடும்பம் தானே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாரிசுன்னு வந்து நின்னா நாங்க அப்படியே நம்பிடுவோமா? ஏங்க பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறோம், நீங்க மேல மேல பெருசாக்கிட்டு இருக்கீங்க. பாக்கியம் நியாயமா தானமா பேசுறா. எங்க இவங்க பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு? என்ன நியாயமா பேசுறாங்க? நான் பேசுறதெல்லாம் அநியாயமாவே இருக்கட்டும். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கேட்டுக்கங்க. இம்புட்டையும் பண்ணிப்புட்டு வாரிசு அது இதுன்னு வந்து நின்னிய, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இத பாருங்கம்மா, பிறக்க போற குழந்தை எங்க குடும்ப வாரிசு தானே. இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். அந்த குழந்தைய நான் பார்க்க விட்டுருவேன்னு மட்டும் நினைக்கிறீங்களா? ஒருத்தர் கண்ணையும் காட்ட மாட்டேனே, யாரு கண்ணையும் காட்ட மாட்டேன். அதுவும் முக்கியமா இவ புருஷன் கண்ல காட்டவே மாட்டேன். அந்த குழந்தைய நான் பார்க்க விட்டுருவேன்னு மட்டும் நினைக்கிறீங்களா? ஒருத்தர் கண்ணையும் காட்ட மாட்டேனே, யாரு கண்ணையும் காட்ட மாட்டேன். அதுவும் முக்கியமா இவ புருஷன் கண்ல காட்டவே மாட்டேனே. இத பாருங்க, பெத்த அப்பன் புள்ளைய பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? நான் சொல்லுவேங்க, நான் சொல்லுவேன். பிறக்க போற புள்ளைய யாரும் பார்க்க முடியாது. கெஞ்சி கேட்டாலும் கூட பார்க்க முடியாது. இத பாருங்க,
இப்படி பேசி பேசி இப்படி பண்ணிதான் இவ வாழ்க்கையை நாசமாக்கி வச்சிருக்கீங்க. இன்னும் பண்றதுக்கு என்ன இருக்குங்க? அத்தை தயவு செஞ்சு நீங்களும் பதிலுக்கு பதில் பேசாதீங்க அத்தை, விடுங்க அத்தை. மா நீ கொஞ்சம் உள்ள போறியா? நான் போக மாட்டேன்டி. இவங்கள கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்காம நான் போகவே நீங்க மாட்டேன். அடங்கவே மாட்டீங்க. நான் தங்க பேசுறேன். வேற என்ன சொல்றேன்? நான் என்ன பண்ணேன்? என் வாழ்க்கை எல்லாம் வந்துடாம இப்படி என்ன நான் என்ன பண்ணுவீங்க நீங்க? அண்ணே சொல்லியா? நிறுத்துங்க நிறுத்துங்க. நீ என்ன மயிலு வயித்துல பிள்ளைய வச்சுட்டு இப்படி கத்துற? நீ தான் எனக்கு கத்த வச்சு பாக்குற. நீ உள்ள போறியா இல்லையா? நான் போக மாட்டேன் மயிலு. போக மாட்டல? நீ எங்கேயும் போக மாட்டல? அத்தை நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? வா ராஜி. ஏய் வா மீனா, ஏய் உள்ள போலாம். ஏம்மா, மயிலே. மயிலு, இங்க பாரு. அத்தை, ஏன் மயிலே? வாங்க அத்தை. உனக்காக தான் நான் கத்திக்கிட்டு இருக்கேன் மயிலு. அம்மா கேட்டதுல என்ன தப்பு? ஏய் வாங்க அத்தை. என் பேச்ச மயிலே. கேளு மயிலு. என்ன பாக்கியம் இப்படி பண்றா?